பரவாயில்ல, புளியம்பழம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. இனிப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமான்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம் ஒன்று. என்னத்த புளியம்பழம் நல்லா சூப்பராக இருக்குல்ல? இவன் எப்போ வந்தா? நல்லா பெருசு பெருசாக தண்ணி இருக்குது. 4 பழத்தை உரிச்சாலே 1/4 கிலோ புளி வரும் பொழுது. அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல, நல்லா சதையாக இருக்குது. கூடையில இருந்து பழத்தை எதுக்கிட்ட கொட்டினீங்க? கூடையில வைக்க வேண்டியதே. ஏண்டியா உரிச்சு போடலாம், சுட்டு தண்ணி கொட்டினேன். ஐயோ, இங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அவசரப்பட்டு கிடக்குன்னா அந்த படுக்கிற இடத்துல வந்து கொட்டி வச்சுக்கிறீங்க. எங்க நைட்டுக்கு படுக்கிறது, எங்க உட்காந்து சாப்பிட்றதே? இடி 5 நிமிஷத்துல உரிச்சு கடாச்சு உட்கார். நானே எத்தனை அக்கா கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க கொட்டி வச்சிருக்கீங்க, நீங்க தான் கொட்டினீங்க, உரிங்க நீங்களே, என்ன கொள்ளாதீங்க. ஏடி நான் தனியாக எப்படி உரிக்க முடியும்? உட்காந்து உரி. இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு மாங்காய்லாம் வேற நிறைய வந்துருக்கல, அதெல்லாம் வேற தூக்கு போட்டு வச்சா கையில காய வைக்கிறது கரெக்டா இருக்கும். இருங்க மாங்காய் எடுத்து வரேன். ஏண்டியா ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்டியா. முதல்ல இந்த புளியம்பழத்தை உரிச்சு வச்சிடலாம். காலைல வெயில் காயும் போது காய வச்சுட்டு கொட்டையை வச்சு எடுத்துக்கலாம். புரியுதா? மாங்காய் வந்து அப்புறமா செஞ்சுக்கலாம். மாங்காய் கிட்ட போகாத ஊருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல கூட நான் தூக்கு போட்டு வைக்கிறேன். ஒரு சில மாங்காய் வந்து 1-2 மாங்காய்லாம் கீழே விழுந்து அடிபட்டு போயிருக்குது. அது இப்பயே தூக்கு போட்டு வச்சாதான் இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும். அதே ஒரு 10-15 மாங்காய் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா காத்துல நிறைய மாங்காய் வந்துச்சேன். ஆமா தேவை கூட ஃபுல்லா எடுத்து வந்து பார்க்கல. நீங்க புளியம்பழத்தை தான் பார்த்தேன், மாங்காய் பார்க்கலையா? சரி, இந்த புளியம்பழத்தை கூட வாரி மூடியில இதில் போட்டு கூடையில முதல்ல அந்த மாங்காய் வறுத்து உப்பு போட்டு வைக்கலாம். சரி, முதல் மாங்காய் வறுத்து உப்பு போட்டு வச்சா காலையில் வந்தோன்னா காய வைக்கலாம். புளியம்பழத்தை கூட நான் அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கு உரிச்சு வைக்கிறேன். ஆமா சரி, வெத்து வைங்க, நான் போய் மாங்காய் தினேன். பரவாயில்ல, நம்ம மருமக உசாரா தான் இருக்கிறா. இடம் வாங்கினது ஒரு காலி இடம் வாங்காம ஒரு வீடு, ஒரு மாமரம், ஒரு புளிய மரம்லாம் இருக்க மாதிரி ஒரு இடமா வாங்கியிருக்கிறா. அதுல இருந்து நமக்கு புளி மாங்கெல்லாம் கிடைக்குது. காலி இடமா வாங்கியிருந்தா வீடு நம்ம தான் கட்டணும். மரம் வச்சு அது வளர்ந்து காய்க்கிறதுக்கு எப்படியும் 5-6 வருஷம் 10 வருஷம் கிட்ட கூட ஆகும். எல்லாமே ரெடியா இருக்குது நம்மளுக்கு. வீடு மட்டும் அந்த கூரையை மாத்திட்டோம் வச்சுக்காங்க போயிடலாம். வாப்பா வாப்பா, என்னப்பா சீக்கிரம் வந்துட்டு இருக்க இன்னைக்கு? வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சுமா. தினமா இதை புளியம்பழம் எதுக்குமா நீ உரிச்சுன்னு இருக்க? பொழுது போய் கை வச்சுக்கினேன், தொண்டை வலி, ஜுரம் எல்லாம் வரப்போது பாரு. உனக்கு எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலைலாம்? ஏன் வீட்டில் ஒருத்தி இருப்பாள், சுற்றி சுற்றி வந்து இருப்பாள், எங்க அவளை உரிக்க சொல்ல வேண்டியது என்ன? நீ எது கை வச்சுன்னு அதுல? ஏய் கம்முனிரா, உள்ள தான்டா இருக்கா. உள்ள இருந்தா என்ன பயமா எனக்கு? கூப்பிடுவல. என்னங்க வந்துட்டீங்களா? ஏண்டியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்காதடி? யோ வந்தவனே எதுக்கு இப்படி கத்தின்னு கிடக்குற? ஏண்டியா அவங்களே வயசானவங்க. உங்களுக்கு புளி எல்லாம் கை வச்சா சீத்தலாம் ஆகாது. அவங்க எதுக்கு இந்த வேலைலாம் வாங்குற நீ? ஏன் உன்னால செய்ய முடியாத வேலைலாம்? ஊர் சுற்றி 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 வர சொன்னா நல்லா சுற்றி வருவியா? யோ உங்க அம்மா நானே புளி உரிக்க சொன்னேன். அவங்களே எடுத்து வச்சு உரிச்சுன்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கவே ஆடு நாடு. ஒரு நாளைக்கு பாரு விட்ட கட்ட எடுத்து மண்டியை பழக்க போறேன் பாரு. அவ சொல்லலையா உங்களுக்கு உரிக்க சொல்லியே? இல்லப்பா, நானே தான் எடுத்து வச்சிருக்கிறேன் உரிக்கலானே. உங்களுக்கு என்னதான் பண்றது எனக்கு ஒன்றும் தெரியல. ஒழுங்கா வாரி போடுங்கம்மா புரியல. உக்காரத்துக்கு இடம் என்ன ஃபுல்லா புளியை கொட்டி வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள. உஷாராயிட்டாரு. அப்படியே அம்மாவை வேலையே வாங்கக்கூடாது, எல்லா வேலையும் நானே செய்யணும். நானும் மனுஷன் தானே, எனக்கு கை கால் முதுகுலாம் வலிக்காத? அவங்க அம்மா வேலை செஞ்ச மட்டும் அப்படியே கண்ணுல இருந்து ரத்தமா வரும். நீங்க கேட்டீங்களே முறுக்கு வேணாந்துருக்கேன். நான் எப்பட முறுக்கு கேட்டேன்? காது குத்தலுக்கு வச்ச வரிசையிலே முறுக்கு எல்லாம் வந்தது. அதே நிறைய இருக்கு, சாப்பிட முடியாம வீட்டுல. நான் எப்போ உங்ககிட்ட முறுக்கு கேட்டேன்? கேட்கலையா? நீங்க கேட்ட மாதிரி இருந்தது, மாத்தமா வாங்கி இருந்தேன். சரி, பசங்க கிட்ட கூட சாப்பிடுவாங்க. இந்தாடி இதுல முறுக்கும் அல்வாவும் இருக்குது பாரு. பசங்களுக்கு கூட எங்க பசங்க? அதுங்க என்னைக்கு நம்ம வீட்டுல இருக்குதுங்க, எங்க அக்கா வீட்டுல இருக்குதுங்க. பிள்ளைங்க சாப்பிட்டதா இல்லையா? சாப்பிட சொன்னா அப்பா வந்து பிறகு அப்பா கூட தான் சாப்பிடுவேன், ஆட்டம் போட்டு இருக்குதுங்க. போய் கூட்டு வரணும். சரி, நான் போய் கை கால் மூஞ்சில கழுவி வரேன். பசங்களை கூட்டணும், உட்காந்து சாப்பிடலாம். ஏமா முதல்ல இந்த புளியம்பழத்துல எடுத்து வைமா, உட்காரத்துக்கு இடம் இல்ல. எடுத்து வைக்கிறேன்ப்பா. இந்த இதுல முறுக்கும் அல்வாவும் இருக்கு பாரு, பசங்களுக்கு கூட. இப்பயே கொடுத்துட்டுனா சாப்பாடு சாப்பிடாதுங்க, காலையில கொடுக்குறேன். ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டு தூங்கட்டும். பிள்ளைங்களை கெடுக்கிறதே நீங்க தான். சரி, நான் கை கால்லாம் கழுவி வரேன். பசங்களை போய் கூட்டிட்டு வா. ஏன் அவருக்கு சொல்றாரு, நான் தான் உங்களை பிள்ளைங்களை உரிக்க சொன்னேன் சொல்லிட்டு ஏன் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கீங்க? வாய்க்கு சொல்ல வேண்டியதானே? அவ சொல்ல நான் தான் உரிச்சு இருக்கேனே. உங்க பிள்ளைகளை திட்டது அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்குல? ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு கதறி? நான் தான் சொன்னேன், நான் தான் பிள்ளைங்களை உரிக்க உட்காந்து உன்னை உரிக்க சொல்லனே. நல்லா சொன்னீங்க. எடுத்து கூட போட்டு எடுத்து வைங்க. அப்படி வரமா ஆரம்பத்திலே சொன்னேன் எது கீழே கொட்டியை வச்சுக்கீங்கன்னு. எடுத்து வைங்க, போயிருக்கலாம். இன்னைக்கு பார்த்தா அவன் சீக்கிரமா வருவான். நான் எதிர்பார்த்தேன்னா எப்போ இருந்தாலும் 9 மணிக்கு தான் வருவான் தினமும். இன்னைக்கு நான் 8 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான். சரி, அதை எடுத்து வைங்க. கூட கொஞ்சம் எடுத்து நோடியே. எங்க வச்சுங்க? இந்த சமையல் ரூம்ல கீழே வச்சிருக்கேன் பாரு. அதை இங்கே கட்டடியில் வைக்க வேண்டியதுனே. எதுக்கு சமையல் ரூம்ல வச்சிங்க? அல்வா முறுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாயில போட்டுக்கலாம். அல்வானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏமா இவக்கிட்ட மாட்டீங்க, நம்மளால முடியலையம்மா. வேலை செஞ்சாலும் குத்தன்றா, வேலை செய்யலனாலும் குத்தன்றா. நான் தான் பண்ண சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்தாங்க வாரி போடுங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுடியே? நம்மள ஊட்டிக்கு போகிறோம். என்னது ஊட்டிக்கா? நான்லாம் வரலப்பா, என்னால் மலைலாம் ஏற முடியாது. ஆமாம், ஊட்டிக்கு கீழே இருந்து ஊட்டி மலை வரைக்கும் அப்படியே படிக்க குங்குமம் மஞ்சள் வச்சு இங்கே நடந்தே போகிறோம். உங்களை யார் இப்போ மலை நடந்து கூட்டு போகிறோம் சொன்னது? வண்டியில் தான் போகிறோம். இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து வேனு வரீங்களா இல்லையா? இப்போயே சொல்லிடுங்க. ஒரு டிக்கெட் வேணா கேன்சல் பண்ணிட்டுனா ரிட்டன் காசு தருவாங்க. முன்னாடியே கேன்சல் பண்ணணும். ஏண்டி அங்கே குழுன்னு இருக்கு மேடி, குளிர் மேடியா? அதுக்கு தான் அங்கே போகிறேன். இங்கே வேக்காடு எப்படி இருக்குது வெயில தாங்க முடியுதா? வீட்டில் உணத்துக்கு 2 ஃபேன் போனாலும் அதனால் அப்படி தூக்குது. ஒரு 4 நாளைக்கு ஜிலிச்சு நின்றுட்டு வரலாம். வாங்க. ஏண்டி ஊட்டிக்கு போனோம்னா சொட்ரு அந்த மப்ளர் அதெல்லாம் வாங்கணும் மேடி. அதெல்லாம் வாங்கிக்கலாம். 50,000 ரூபாவா? சரி, அதெல்லாம் நீ வாங்கி தர மாதிரி இருந்தால் வரேன். அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி வர சொல்லுங்க. நான் கூப்பிட்றேன், வரமாட்டார். வேலை இருக்குது அங்கே, அவசரமாக வேலை இருக்குது, அவசரமாக பெயிண்ட் அடிக்கணும், வீட்டுக்கு விளக்கப்புறம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவார். அவருக்கும் சேர்த்து தான் புக் பண்ணி வச்சிருக்கோம் ட்ரெயினில். அவரே வர சொல்லுங்க. ஐயோ நான் சொல்ல மாட்டேப்பா, அவன் என்கிட்ட நான் சொன்னா சண்டை போடுவான். ஆமாம், அப்படியே பயப்படுங்க பிள்ளைக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரை வந்து லீவ் போட்டு வர சொல்லுங்க 4 நாளைக்கு.
இந்த பசங்களை இழுத்துங்க எனக்கு என்னால் தனியெல்லாம் போயிட்டு வர முடியாது. உங்களை வேற கூட இழுத்துன்னு போனோம். 3 பேர் இழுத்துக்கு நான் மட்டும் தனியாக போனால் நான் பைத்தியமே பிடிச்சி போயிடும். அவர் வந்தாலாவது பசங்க எடுத்து பிடிச்சிப்பாரு, நான் அவங்க கூட வருவேன். புரியுதா? என்னால் ஒண்டியெல்லாம் இழுத்துன்னு போக முடியாது. அதுக்கு தான் அவரை கூப்பிட்டு இருக்கேன். நீ சொல்கிறதா சரிதா? உங்களை மட்டும் போனால் கஷ்டம் தான். சரி சொல்கிறேன் உண்டை நான். நல்ல மாமியார். சரி மேடம் நல்லி போடுங்க. ஏண்டியா நம்ம கூட யார் யார் வருது? எங்கள் அக்கா வருது, இப்போ அவங்க பசங்க வராங்க, அவங்க வீட்டுக்கார வராரு, பெரிய பொண்ணு கீதா ராணி எல்லாரும் அவங்க வீட்டுக்கார கூட்டுன்னு வராங்க. பசங்களே கூட்டுன்னு வராங்க. என்ன நிறைய காசு செலவாகும் உங்களுக்கு இல்லையா? செலவுக்குள்ள காசு வச்சிருக்கியா? கொஞ்சம் காசு வச்சிருக்காத்த அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாம். போகும்போது வரும்போது ட்ரெயின் தான். அங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டோன்னா அங்கேருந்து பஸ்ஸோ வேணும் அதில் போயிடலாம் சுற்றி பார்க்கறதுக்கு. அப்படி இப்படி கொஞ்சம் காசு செலவாக தான் செய்யும், பார்த்துக்கலாம். ஏங்க பேங்க்கில் ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கேன் காசு, அது வேணா எடுத்துன்னு வரட்டுமா? கேட்டியா சங்கதியா? எனக்கு தெரியாமல் எப்போ அது 10,000 ரூபா சேர்த்து வச்சிங்க பேங்க்கில்? ஏடியா மாதம் பென்ஷன் காசு வருதுல்ல, முதியோர் பென்ஷனு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தேன். 10,000 ரூபாய் இருக்குது இப்போ. பசங்க எல்லாரும் போகிறோம், செலவு அதிகமாக இருக்கும். நான் எடுத்துன்னு வந்து தரேன். அதான் அந்த காசு அப்படியே இருக்கட்டும். நம்ம கிட்டே காசு வச்சு கையில் காசு தான் எவ்வளோ காசு தான் செலவு பண்ணிடுவோம். என்ன நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாம். அப்படி இப்படியே பத்தலைன்னா நம்ம ஏடிஎம் கடை எடுத்துன்னு போகலாம். பத்தலாம் வேணா எடுத்துக்கலாம். சரி ஏடிஎம் கடை தான் வச்சிருக்கேன், எடுத்துன்னு வரேன். பத்தலாம் மட்டும் கீழே தரேன். கையில் இருக்கிறதே போடுங்க. புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆமாம் நைட்டில் தின்னுட்டு தொண்டை என்ன கடிக்கிறதுக்கு போடுங்க. தேவையில்ல ஏதாவது சின்ன குழந்தை மாதிரி பண்ணி நிற்பீங்க. இதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு சாப்பாடு எடுத்துன்னு வரேன். அதுக்குள்ளே இங்கே பெருக்கிடுங்க. திருடி பெருக்கு. இன்னும் மரத்தில் இருக்க புளியெல்லாம் வேறு உழுக்கணும், மாங்காய்லாம் வேறு அறுத்து வைக்கணும். ஊருக்கு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நாளைக்கு அவனுக்கு லீவு தாண்டி இட்டுன்னு போயிட்டு புளி உளிக்க எடுத்துன்னு வந்துடுறேன். அதான் சொல்லியிருக்கேன் காலையிலே சீக்கிரமாக கிளம்புங்க, வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு உளிக்க எடுத்துன்னு வந்துடலான்னு. காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பு. வீட்டில் சமைக்க வேலை நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த வேலையை முடிச்சுங்க வா. சரி காலை டிஃபன் மட்டும் செஞ்சுடுங்க. மதியம் சாப்பாடு நான் வந்து செய்கிறேன். சரி காலையில் அலாரம் வைக்கணும் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கிற மாதிரி. தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன் வேலை எல்லாம் கெட்டு போயிடும். இவங்கிட்ட எப்படி சொல்கிறது ஊட்டிக்கு போகலாம் வாடான்னு? இவன் குதிங்களா குதிப்பான். கடைசியில் என்ன மாட்டி விட்டு வச்சுருக்கால. வசந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? நீ வரையாடின்னு கேட்கலாமா? இல்லை உங்கள் ட்ரெயினுக்குள்ள புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாளுங்க. வசந்தி கூப்பிட்டா எப்படி ஒன்றும் புரியல நமக்கு. அவங்கள்ட்ட தனியாவது குடும்பம் சொல்லணும். பாவம் குழந்தை எங்கேயுமே குடும்ப மாட்டான் அவன். தொடப்பத்தை எங்கே வச்சான்? பரவாயில்லையே, நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கேன். சிக்கனு, மீன் குழம்பு, முட்டை ஆம்லெட்டு. நான் என்னென்னா வரையும் காரக்குழம்பு வச்சுட்டு அப்புறம் வறுத்து வச்சுருப்பேன்னு பார்த்தேன். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையா? இதெல்லாம் எப்படி ஒரு ஆளா நீ செஞ்ச தனியாளா? சாப்பிடுங்க. கேட்குறல எப்படி செஞ்சேன்னு கேட்டேன். அது ரொம்ப முக்கியமா? உங்களுக்காக கஷ்டப்பட்டு அவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. கேள்விலாம் கேட்டு நிற்பீங்க. ஏண்டியா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ சிக்கன் மட்டன் தான் நீ செஞ்சுருக்குற. அது பார்க்கும் போதே தெரிஞ்சு சுமாராக இருக்குது. மீன் குழம்பு, மீன் வறுவல், அதெல்லாம் உங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்க. புரிஞ்சுதா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்போ என்ன அதுக்கு? எங்கள் அக்காவுக்கு நான் சிக்கன் குழம்பு கொடுத்தேன், சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் கொடுத்தேன். அது மீன் குழம்பு மீன் ஃப்ரை கொடுத்துச்சு. அது கொடுத்து வாங்கிக்கிறதா? என் அக்கம் பக்கத்தில் இருந்தால் வாங்கிக்க மாட்டாங்களா? சாப்பிடுங்க கும்பிடும். எதுனா ஒன்று குத்தம் குறை கண்டுபிடிச்சுனே இருப்பீங்க. நல்லா இருக்குல்ல எல்லாமே? அதான் சொல்கிறேன், சிக்கன் பார்க்கும் போதே தெரியுது நீ தான் சமைச்சிருக்குன்னு. சுமாராக இருக்குது. மீன் குழம்பு மீன் வறுவலாம் நல்லா தான் இருக்குது. உங்கள் அக்காவுக்கு சமைக்க சொல்லித்தரனா? உனக்கு 1000 வாட்டி சொல்லியிருக்கிறேன் உங்கள் அக்கா வீட்டிலேருந்து குழம்பு சாப்பாடுலாம் வாங்காதேன்னு. ஆனால் நீ திருந்துற மாதிரி தெரியல. ஒழுங்காக அந்த வீடு நம்ம ரெடி பண்ணிங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பார்க்கலாம். இனிமேலும் உன்னை இங்கே விட்டு வைக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷப்பா. அந்த வீட்டை ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் போட்ட வீடை கட்டி கொடுங்க. அப்போ தான் நாங்கள் வருவேன். ஓலை வீட்டுக்கு நான் வர மாட்டேன். ஓலை வீட்டில் இருக்கிறத வந்து நான் இங்கே இருந்துக்கிறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியண்டியே. இதெல்லாம் போட்ட வீடாக கட்டி கொடுங்க அப்போ தான் வருவேன் சொல்லிட்டுனா என்னால் கட்ட முடியாது சொல்லிட்டு நீ பேசுறியா? பேசு எத்தனை நாளைக்கு பேசுகிறேன்னு பாரு. அக்கா வீட்டு பக்கத்தில் இருந்துங்கன்னு வீட்டில் ஒழுங்காக சோறாக்காமல் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துங்கன்னு அமக்கலை பண்ணி நிற்கியா? எங்கள் அக்கா கிட்ட நான் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கு கத்திட்டு வர குழம்பு எனக்கு கொடுக்காத, சாப்பாடுலாம் கொடுக்காதுன்னு. இருந்தாலும் அதுதான் பசங்க சாப்பிட உங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லி கொடுக்குது. அவள் என்ன அதுக்கிட்ட போய் சொல்லுங்க எதையும் கொடுக்காதுன்னு. நான் போய் சொல்லவா? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ? ஏங்க அது கொடுத்தா நான் வாங்கிக்க போகிறேன். நானா போய் கேட்க போகிறேன் அதுக்கிட்ட? இந்த மாதிரி பேசி குடும்பத்தை 2 ஆக்கிறாதுங்க. நானும் எங்கள் அக்காவும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு அது கண்ணு பொறாமையாக இருக்குதா? அம்மா நான் தான் பொறாம போகிறேன். இது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையாக ஆக போகுது. அப்போ தான் நீ அடங்க போகிற பாரு. பிரச்சனை ஆகும்போது நான் பார்த்துக்கிறேன் அந்த கதையை. இப்போ சாப்பிட்டு எழுந்துருவோம். அவளை என்ன சும்மா திட்டின்னு இருக்க? சாப்பிட்றா கும்மனே. என்ன இன்னைக்கு மாமியார் மருமகளோ ஒரு தினுசாக தான் இருக்கீங்க? அவளே பாவம் புளியம்பழம் மாங்காய் இதெல்லாம் பொறிக்க ரொம்ப டயர்டாக இருக்கிறா. அவளை மேலே டென்ஷன் பண்ணி இருக்காத. இதா சாப்பிட்டியா? போய் கும்மன் போய் பட போய். நான் தான் நாளைக்கு காலையில் போகலாம் சொன்னல. உன்னை யார் அவசரப்பட்டு போக சொன்னது? நான் கீழே இருக்கிறது மட்டும் தான் பொறிக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். மரத்தில் இருக்கிறதுலாம் அப்படியே தான் இருக்குது. காலையில் நீங்கள் தான் வந்து உழுக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுப்பு போகலாம். இதில் அதை மந்திர பாருங்க. அது பேர் இனிமேல் உங்கள் அக்கா வீட்டிலேருந்து குழம்பு வாங்கினது அதெல்லாம் வச்சுக்காத. புரிஞ்சுதாம்மா? நீங்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள எப்படின்னா போய்க்கிறாங்க. உடனே வந்தது. சரி வெயில் இங்கே ரொம்ப வெக்காடாக இருக்குது. ஊட்டிக்கு போயிட்டு வரலாம். அப்படிதான் கேளுங்க. என்னது ஊட்டியா? ஊட்டிக்கெலாம் போகிறதுக்கு இப்போ யார் காசு வச்சுருக்காங்க? வேலையை போய் பாருங்க. வெயிலில் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் போய்டும். வீட்டில் தானே இருக்கீங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. வேப்பமரத்தில் அடியில் போய் உட்காந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? அப்படியே வெயில் அப்படியே பட்டே உடிக்குதா? அப்படி வேலைக்கு போகிற மாதிரி பேசுவீங்க. வீட்டில் தானே இருக்கீங்க 2 பேரும் சும்மா. ஊட்டி இல்லாமல் தான் ஆடுது உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெக்க அதிகமாக இருக்குது இங்கே. புரியுதா? 4 நாளைக்கு ஊட்டிக்கு போயிட்டு வரோம். அம்மா அதுக்கு ட்ரெயினுக்குலாம் முன்னாடியே புக் பண்ணணுமா?
திடீர்னு நினச்ச உடனே போக முடியாது, பஸ்லாம் போனால் நிறைய காசு ஆகும். நினச்சி நாடி வைப்பேன் நீ. முதல்ல வயசான காலத்தில் உனக்குலாம் எதுக்கு ஊட்டிய? ஓ வயசாச்சுன்னா எங்கேயுமே போகக்கூடாது, எங்கேயுமே வரக்கூடாது, வீட்லயே விடே கெதியில் இருக்கணும் அதானே. உங்கள் அப்பா இருக்கும்போது நான் ஊட்டியை பார்த்தது கிடையாது. நீயே கூட்டின்னு போக கல்யாணம் ஆகி ஹனுமன் கிரிமன் பூவை என்ன கூட்டின்னு போவேன்னு பார்த்தேன். நீயே கூட்டின்னு போல. இப்படியே என் கிட்ட போய் சேரட்டும். என் தலையில் எழுதி வச்சு அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. சூப்பர் அத்தை, அப்படி ஆக்டிங்க போடுங்க. அம்மா இப்போ எதுக்கு அழுகுறீங்க? இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஊட்டிக்கு கூட போகிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையா? அங்கங்கே காஷ்மீர், குளுமணாலி, அது இது ஏதோ ஊருக்கெல்லாம் போகிறாங்க. காசிக்கு அதுக்கு இதுக்கு நான் எங்கன்னா உங்களை கூட்டின்னு போக சொல்லியிருக்கேன். இங்கே இருக்க ஊட்டிக்கு தானே கேட்குறேன், அது கூட கூட்டிகிட்டு போக மாட்டியா நீ? என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? நல்லா தானே இருந்தாங்க, இவ கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டமா நீ. ஆனா அழைய முதல்ல நிறுத்துமா. அழுவாதீங்க அத்தை, உங்க பிள்ளை கூட்டின்னு போவாரு, இதுக்கெல்லாம் போய் நீங்கள் அழுவலாமா? வயசான காலத்தில் உங்களுக்கு எதனா வந்து போது, அழுவாதீங்க. அப்படிதான் சீன் போடுங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து உழைச்சே ஓட போயிட்டேன் நான். வயசான காலத்துல எல்லாரும் எங்கேயாவது கூட்டின்னு போறீங்களா? ஒரு குழு 4 நாளைக்கு ஊட்டில இருந்துட்டு வரலன்னு இது நான் இங்க வேற தொல்லை. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து எங்கன்னா நிம்மதியா சாப்பிட முடியுதா? எங்க இருந்து தான் கண்ணில் தண்ணி வரும்னு தெரியல. அழுதே தான் இந்த வீட்டில் இருக்குதுங்களா சாதிச்சு நிற்குதுங்க. உங்களுக்கு என்ன ஊட்டிக்கு போனா அவ்வளோதானே? எங்க வயசானவங்க கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? வயசான கஷ்டம் எதுக்குங்க அழ விடுறீங்க? 4 நாளைக்கு தானே போயிட்டு வரலாம், காசு ஒன்றும் அவ்வளோவா செலவாயிட்டாது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு நிற்கியா? அப்படின்னா நான் கேட்க சொல்றீங்களா? என்ன குழப்பா? பணத்தை எதுவுமே செலவு பண்ணிட்டு வரணுன்னு ஏதோ உங்க அம்மா ஆசைப்படுறாங்கன்றதுக்கோசம் நான் சொன்னா ஓவரா பண்றீங்க. நீ யாரு என்ன ஏது எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அம்மா நீங்க ஊட்டிக்கு கூட்டின்னு போனா எனக்கு என்ன, கூட்டின்னு போனா எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்குண்ணே. நீ ஏமா அவன்கிட்ட சண்டைக்கு போற? என்னால குடும்பத்துல பிரச்சனை வர தேவையில்ல, ஊட்டிக்கு போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல, இங்கேயே கிடக்குறேன் நான். என் தலையை தத்துனே மா. நீங்க வேற அமைதியா இருங்கம்மா. உங்க அப்பா போய் சேரும் போதே நானும் போய் சேர்ந்துருக்கணும். கடவுள் என்ன இப்படியே வச்சிருக்காருன்னு தெரியல. இப்ப என்ன ஊட்டிக்கு தானே போனா போலாம். போலான்னு சொல்லிட்டாரு. இன்னும் யாரு நிக்கீங்க? போலான்னு சொல்லிட்டாரு. அவன் மூஞ்ச கோவமா வச்சு சொல்றான், வரமாட்டான். மா கோவம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வரமா. சரிங்க, ட்ரெயினுக்குலாம் புக் பண்ணிடுறேன். ஏண்டி இப்போல்லாம் புக் பண்ணாலாம் ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடைக்காது. நம்ம பஸ்ஸில் தான் போக முடியும். ட்ரெயினுக்குலாம் முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும் 3 மாதத்துக்கு முன்னாடியே. அதனால தாங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஓ புக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு தான் இப்போ நாடகம் நடிச்சுருக்கீங்களா 2 பேரும்? சாப்பிட்றா கும்புன்னு. ஏம்மா ரொம்ப மோசமாக போயிட்டீங்கம்மா நீங்கள். என் பிள்ளைக்கு ஒரு ஆம்பேட் போட்டு எடுத்துன்னு வாடி. ஏம்மா இது குடும்பமா இல்லை ட்ராமா குரூப்பான்னு தெரியலையே. சரி சாப்பிடுங்க. காலைல சீக்கிரமா எழுந்த பிள்ளைய மழை உழுக்கணும், மாங்கெல்லாம் வேற இருக்க வேண்டியது வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. 4 நாளைக்குள்ள கிளம்பணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல முன்னாடியே நீ? ஆமா, எங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் லீவ் சொல்லிடுங்க. 4 நாளைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ற ஊட்டிக்கு போயிட்டு. ஏண்டி நிறைய காசு செலவாகும்டி, யாருக்கு காசு வச்சிருக்கா? பணத்தை பத்திலாம் நீ ஏன் கவலைப்படுற? ஓ நம்மள யாரா சும்மா கூட்டின்னு போறாங்களா? ஏங்க காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், அப்படி ஒன்றும் ரொம்ப செலவாயிடுது. போகுது ட்ரெயினில் வரது ட்ரெயினில், நடுவில் கோயம்புத்தூர் போயிட்டு ஊட்டிக்கு போகிறது மட்டும்தான் பஸ்ஸில் இல்லை வேனில் போவோம். நிறைய காசாக செலவாயிடாது, சிக்கனாக பார்த்து செலவு பண்ணி வரலாம். போயிட்டு வந்துட்டு காசுலாம் காலியாகி போச்சு சொல்லிட்டு என்கிட்ட நீ கத்தனன்னு வச்சுக்க, பின்னி எடுத்துருவேன் உன்னை. சரி சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துரு. ஏம்மா நீங்க இன்னும் அழுதுந்தாம இருக்கீங்க, நிப்பாட்டுங்க. அது அப்பா மறந்தே போயிட்டேன். அத்தை உங்களுக்கு சொட்டு மப்பெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, நாளைக்கு சாயங்காலமா போய் வாங்கி வந்துடுறேன். முதல்ல அழகி நிப்பாட்டுங்க, போதும் ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கு விட்டுட்டீங்க. எங்க அம்மாவும் இவ கூட சேர்ந்து திருட்டு குட்டாகி போச்சு. சரி அங்கே ஒரு பெரிய துணி கடை இருக்குல்ல, அங்கே போயிருக்கலாம்ண்ணே. அப்புறம் வந்து தலையில் கட்டுறதுல வேற வாங்கணும். அப்புறம் சாக்ஸ் கூட வாங்கிக்கலாம், ரொம்ப குளிரும் என்ன. ஆமாடி அங்கே ரொம்ப குளிரும் தான் சொன்னாங்க, டிவியில் கூட பார்த்தேன். அங்கே மணல் காட்சி சாலையெல்லாம் கூட சூப்பராக இருக்குது. இங்கே பற்றியா குடிக்க தண்ணி மொண்டு வைக்கல, 2 பேரும் ஜோடி போட்டுன்னு போயிருக்கிறாங்க. ஏண்டே தண்ணி கொஞ்சம் எத்தனை வாடி குடிக்க. உங்கள் 2 பேரும் என்னதான் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையா. சாப்பாடு போட்டவே குடிக்க தண்ணி மொண்டு வந்து சொல்ல பற்றியா. ஊட்டிக்கு போகிறதுக்காக தான் கேட்கறதுக்கோசரம் 2 ட்ராமா நடிச்சு நின்று இருக்கீங்க. சரின்னு சொன்னா சிட்டா பறந்துச்சுங்க. இப்போ நீ சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடல எனக்கு என்ன போயிருக்காங்க.